ஓம் சாந்தி. 3/6/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை, தந்தையின் ஆசைகளை பெற வேண்டும் என்றால் சேவை செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளாக ஆகி அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள், யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள் என்றார் பாபா. பாபா கேள்வி கேட்குறாங்க, தர்மராஜரின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்காக எந்த ஈஸ்வரிய நியமங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும்? பதில், ஒரு பொழுதும் இறைவனுக்கு முன்னால் வாக்குறுதி அளித்து அதை மீறக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. கோபப்படுவது, தொல்லைப்படுத்துவது, அதாவது இறைவனுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் அப்பேற்பட்ட நடத்தை நடப்பது, அவர்கள் மிகவும் தண்டனைகள் அடைய வேண்டி வரும். எனவே அப்பேற்பட்ட எந்த செயலையும் செய்யக்கூடாது. மாயையினுடைய எவ்வளவு புயல்கள் வந்தாலும் சரி, நோய்கள் அதிகமாக வந்தாலும் சரி, ஆனால் சரி எது தவறு எது என்பதை புத்தி மூலம் தீர்மானித்து தவறான செயலிலிருந்து எப்பொழுதும் தப்பித்து இருங்கள் என்றார் பாபா. பாடல், யார் என் மன வாசலுக்கு வந்தது? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறியது யார்? தந்தை மற்றும் தாதா. நமது பரலோக தந்தை பரமபிதா பரமாத்மா சிவன் ஆவார். மேலும் இவர் அனைத்து குழந்தைகளின் அலௌகிக தந்தை ஆவார் என்ற நிச்சயம் அவசியம் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடும். இவரைத்தான் பிரஜாபிதா பிரம்மா என்று கூறுவார்கள். பிரஜாபிதா பிரம்மாவை தவிர இத்தனை குழந்தைகள் வேறு யாருக்காவது இருப்பார்களா என்ன? முதலில் இருக்கவில்லை. எப்பொழுது எல்லையில்லாத தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுது இவர் தாதா ஆகின்றார். உங்களுக்கு பரலோக தந்தையின் ஆஸ்தி கிடைக்கின்றது என்று இந்த தாதாவே கூறுகின்றார். பேரன்கள் எப்பொழுதும் பாட்டனாரின் வாரிசாக இருப்பார்கள். அவருடைய புத்தி யோகம் பாட்டனாரிடம் செல்கின்றது. ஏனெனில் பாட்டனாரின் சொத்திற்கான உரிமை கிடைக்க உள்ளது. எப்படி ராஜாக்களிடம் எந்த குழந்தைகள் பிறவி எடுத்து கொண்டே இருப்பார்களோ அவர்கள் மூதாதையரின் சொத்து என்றுதான் கூறுவார்கள். பெரியோர்களின் சொத்து மீது அவர்களுக்கு உரிமை இருக்கவே இருக்கின்றது. நாம் எல்லையில்லாத தந்தை மூலமாக சொர்க்கம் என்ற பெரிதிலும் பெரிய சொத்தை எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நமக்கு அந்த தந்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்பொழுது முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். முன்னால் இருப்பதற்கான போதை கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்பவே இருக்கும். ஒரு சிலருடைய இதயத்திலோ மிகுந்த அன்பு இருக்கும். இந்த சாகார தாய் தந்தை மூலமாக நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு வாரிசாக ஆகின்றோம். எல்லையில்லாத தந்தை மிகவும் இனிமையானவர் ஆவார். அவர் நம்மை ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆக்குகின்றார். மாயை முற்றிலுமே தகுதியற்றவராக ஆக்கிவிட்டுள்ளது. நேற்றைக்கு பாபாவை யாரோ சந்திக்க வந்திருந்தார். ஆனால் அவர் ஏதாவது புரிந்து கொண்டவராக தெரியவில்லை. இவர்கள் எல்லோரும் பிரம்மா குமாரர்கள் ஆவார்கள் என்று பாபா புரிய வைத்திருந்தார். நீங்கள் கூட பிரம்மாவின் அல்லது சிவனின் குழந்தைதான் என்று அவசியம் கூறியிருக்கின்றார். இதை கேட்டுள்ளார், அவ்வளவே. ஆனால் மனதில் பதியவில்லை. உண்மையில் நாம் அவரின் குழந்தைகள் ஆவோம் என்று அம்பு போல பதியவில்லை. இவர்களும் அவருடைய குழந்தைகளாவார்கள். ஆஸ்தி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல நம்மிடம் கூட மிகவும் சிறிதளவே புத்தியில் பதிந்து விட்டிருக்கும். குழந்தைகள் கூட ஒரு சிலர் இருக்கிறார்கள். அந்த குஷி, அந்த பெருமிதம் தென்படுவதில்லை. உள்ளுக்குள் மிகுந்த குஷியின் அளவு ஏறி இருக்க வேண்டும். அது முழுவதும் முகத்தில் வந்துவிடுகிறது. இப்பொழுது மணமகன்களாகிய உங்களுக்கு ஞானத்தின் அலங்காரம் ஆகி கொண்டிருக்கின்றது. அந்த மணமகனுக்கு நாம் மணமகள்கள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு உழவர் வேலை செய்யும் ஒரு பெண்ணின் கதை இருக்கின்றதல்லவா? ஒரு ராஜா விவசாயம் செய்யும் பெண்ணை கூட்டி வந்தார். ஆனால் பிறகும் அவருக்கு ராஜ்யத்தில் ஆனந்தம் ஏற்படவில்லை. எனவே பெண்ணை திரும்பவும் கிராமத்திற்கு கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தார். நீ ராஜ்யத்திற்கு லாயக்கில்லை என்று கூறினார். இங்கும் கூட தந்தை அலங்காரம் செய்கின்றார். நீங்கள் வருங்காலத்தில் மகாராணி ஆகுங்கள்.
கிருஷ்ணருக்காகவும் பட்டத்து ராணியாக ஆக்குவதற்காக விரட்டினார் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை. எல்லோருமே பக்தி உள்ளம் கொண்டவர்கள். இப்படியே உலகம் நடந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இயற்கையாகும். நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு செல்வதும் இல்லை. சாஸ்திரங்கள் ஆகியவற்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். அரசாங்கம் கூட தர்மங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பாரதம் எந்த தர்மத்தை சார்ந்திருந்தது, இப்பொழுது எந்த தர்மத்தினுடையதாக இருக்கிறது என்பதை முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக குலத்தினர் ஆவீர்கள். எப்படி அவர்கள் கிறிஸ்தவ குலத்தினரோ அவ்வாறே நீங்கள் பிராமண குலத்தினர் ஆவீர்கள். முதலில் குழந்தைகளாகிய உங்களை பதித்த சூத்திரரிலிருந்து பிராமணராக ஆக்குகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். பாவனமாக ஆகி பின் 21 பிறவிகளுக்கு நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிவிடுவீர்கள். தெய்வீக மடியில் செல்வீர்கள். இதற்கு முன்பு அசுர மடியில் இருக்கிறீர்கள். அசுர மடியிலிருந்து மீண்டும் ஈஸ்வரிய மடியில் வந்துள்ளீர்கள். ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். இது ஒரு அதிசயமாகும். நாம் பிராமண குலத்தினர் ஆவோம் என்று எல்லோரும் கூறுவார்கள். நாமோ ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும், வழி கூற வேண்டும். எல்லையில்லாத தந்தையிடம் எல்லையில்லாத ஆஸ்தியை எப்படி பெறுவது என்பதை வாயால் கூறக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களுக்கு எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார். நீங்கள்தான் அவருக்கு குழந்தைகளாக ஆகி உள்ளீர்கள். முந்தைய கல்பத்தில் யார் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றிருந்தார்களோ அவர்களே வந்து பெறுவார்கள் என்பதை புத்தி மூலமாக அறிந்துள்ளீர்கள். சிறிதளவு புத்தியில் இருந்தது என்றாலும் எப்பொழுதாவது வந்து சேர்ந்து விடுவார்கள். ஏதாவது கொஞ்சம் பெறுவதற்காக வருவார்கள். ஞானம் கொஞ்சம் கேட்டால் கூட அவங்க டைம் வரும்போது வருவாங்க. உங்களிலும் கூட வரிசை கிரமமாக அறிந்துள்ளார்கள். இன்றைக்கு பாவனமாக ஆக வந்தார்கள். நாளைக்கு பின் பதித்தமாக ஆகிவிடுகிறார்கள். யாராவது ஒருவருடைய தீய சகவாசம் ஏற்பட்டு விடும் பொழுது தந்தையினுடையவராக ஆன பிறகு தந்தையை கைவிட்டு விட்டார்கள் என்றால் மிகவுமே பாவாத்மா ஆகிவிடுகிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். எப்படி யாராவது ஒருவரை கொலை செய்தார் என்றால் பாவம் ஏற்படுகின்றது. அந்த பாவம் கூட சிறியது. இங்கு யார் தந்தையினுடையவரான பிறகு கைவிட்டு விடுகிறார்களோ, உறுதி எடுத்த பிறகு விகாரியாகி விடுகிறார்கள் என்றால் பாவம் அதிகமாகிவிடும். ஞானத்தில் ஏற்படும் அளவிற்கு அஞ்ஞான காலத்தில் அவ்வளவு பாவம் ஆவதில்லை. அஞ்ஞான காலத்திலோ மனிதர்களுக்கு கோபம் வருவது சாதாரணமாக இருக்கும். இங்கு நீங்கள் யார் மீதாவது கோபப்பட்டீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனையாக்கி விடுகிறது. மனநிலை முற்றிலுமே நிலை குலைந்து விடுகிறது. ஏனெனில் இறைவனின் கட்டளையை ஏற்பதில்லை. தூய்மையாக ஆக வேண்டும் என்று தர்மராஜரின் கட்டளை கிடைக்கின்றது. நீங்கள் இறைவனுடையவராக ஆன பிறகு சிறிதளவு கூட அவரது கட்டளையை மீறினீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏறிவிடுகின்றது. படைப்பவரோ அவர் ஒருவரே ஆவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் கூட அவரது படைப்பாகும். தர்மராஜர் கூட படைப்பு ஆவார். தர்மராஜரின் ரூபத்தை கூட பாபா சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். பிறகு இறுதி நேரத்தில் நிரூபித்து நினைவு கூட்டி கூறுவார், பாருங்கள், நான் கோபப்பட மாட்டேன், யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டேன் என வாக்குறுதி கொடுத்திருந்தீர்கள். பிறகும் நீங்கள் இவருக்கு துக்கம் கொடுத்தீர்கள், துன்பப்படுத்தினீர்கள் எனும்பொழுது இப்பொழுது தண்டனை வாங்குங்கள். காட்சி காண்பிக்காமல் தண்டனை கொடுக்க மாட்டார். நிரூபணம் வேண்டும் அல்லவா? பாபா எல்லாத்தையுமே அந்த வீடியோவை காமிப்பார். உண்மையில் நான் தந்தையை விட்டுவிட்டு இந்த தீய செயல் செய்தேன் என்று அவர்களும் புரிந்திருப்பார்கள். அவப்பெயர் விளைவிப்பதால் பலருக்கு துன்பங்கள் வந்துவிடுகின்றன. எத்தனை அபலைகள் பந்தனத்தில் வந்து விடுகிறார்கள். எல்லா தண்டனைகளும் அவப்பெயர் விளைவித்தவர்கள் மீது வந்து விடுகிறது. எனவே தந்தை கூறுகின்றார், பெரிதிலும் பெரிய பாவ ஆத்மாவை பார்க்க வேண்டுமென்றால் இங்கே பாருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். வண்ணாரிடம் நிறைய அழுக்கு படிந்த நைந்த துணிகள் இருக்கும் பொழுது அவற்றை துவைப்பதற்காக துவைக்கும் கல்லில் அடிக்கும் பொழுது கிழிந்து போய்விடும். அதே போல் இங்கும் அடிகளை சகித்து கொள்ள முடியாமல் சென்று விடுகிறார்கள். பாபா கிட்ட வரும்போது ஆத்மா தூய்மையாகும். அப்போ சில கர்ம போகம் இதெல்லாம் கூட இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம
அந்த சிலையாக ஆகக்கூடிய கல் அந்த உளியடியை தாங்குகிற மாதிரி நம்ம அதையெல்லாம் பாபா நினைவிலிருந்து கிராஸ் பண்ணிட்டு போகணும். இறைவனின் மடியில் வந்து நேரடியாக அவரது கட்டளைகளை மீறினார்கள் என்றால் தண்டனை வாங்க வேண்டி வரும். யார் தலைவி, பிராமணி, பார்ட்டி என்று அழைத்து கொண்டு வருகிறாரோ அவர் மீது மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. ஒருவர் கூட கையை விட்டு விட்டார், விகாரி ஆனார் என்றால் அதனுடைய பாவம் அழைத்து வந்தவர் மீது வந்துவிடும். அப்பேற்பட்ட யாரையுமே இந்திர சபையில் கூட்டி வரக்கூடாது. நீலாம்பரி, புக்ராஜ்பரி என்பவர்களின் கதை உள்ளதல்லவா? இந்திர சபையில் யாரோ மறைத்து வைத்து கூட்டி வந்தார்கள். அப்பொழுது இந்திர சபையில் துர்நாற்றம் வர ஆரம்பித்தது. எனவே அழைத்து வந்தவர் மீது குற்றமாகி தண்டனை தரப்பட்டது. இதுபோல கதை இருக்கின்றது. அவர் கல்லாகிவிட்டார். தந்தை பாரஸ்நாத்தாக, அதாவது தங்கமாக ஆக்குகின்றார். பிறகு கட்டளை மீறினார் என்றால் கல்லாகி விடுகிறார்கள். ராஜ்யத்தை அடைவதற்கான சௌபாக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். உதாரணமாக, யாராவது ஏழை ராஜாவால் தத்தி எடுக்கப்படுகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். ஒருவேளை அவர் லாயக்கற்றவராக ஆகிவிட்டார் மற்றும் ராஜா வெளியேற்றி விட்டார் என்றால் என்னவாகும்? பிறகு ஏழைக்கு ஏழையாகவே ஆகிவிடுவார்கள். இங்கும் கூட அதே போலத்தான். பிறகு மிகவுமே துக்கம் ஏற்படும். எனவே தந்தை கூறிவிடுகிறார், ஒரு பொழுதும் எந்த ஒரு கட்டளையை மீறும் செயலையும் செய்யக்கூடாது. தந்தை சாதாரணமாக இருக்கின்றார். எனவே சிவபாபாவை மறந்து சாகாரத்தின் மீது புத்தி சென்று விடுகின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமந்த் கிடைக்கின்றது. யார் அசுத்தமாக ஆகிவிடுகிறார்களோ அவர்கள் பிறகு இந்திர சபையில் அமர முடியாது. ஒவ்வொரு சென்டரும் கூட இந்திர பிரஸ்தமாகும். அங்கு ஞான மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. நீலாம்பரி, புக்ராஜ்பரி என்று பெயர்களோ உள்ளன. நீலம் என்று ரத்தினத்திற்கு கூறுகிறார்கள். இது குழந்தைகள் மீது பெயர் வைக்கப்படுகின்றது. ஒரு சிலரோ மிகவும் நல்ல ரத்தினங்கள் போல இருக்கிறார்கள். எந்த ஒரு மாசும் இல்லை. நகைகளில் ஒரு சில மிகவும் கரையுள்ளதாக இருக்கும், ஒரு சிலது முற்றிலுமே தூய்மையாக இருக்கும். இங்கும் கூட வரிசை கிரமமாக ரத்தினங்கள் இருக்கிறார்கள். ஒரு சில ரத்தினங்கள் மிகவுமே மதிப்புடையவர்களாக இருக்கின்றார்கள், மிகவும் நன்றாக சேவை செய்கிறார்கள். ஒரு சிலரோ சேவைக்கு பதிலாக இடையூறு விளைவிக்கிறார்கள். ரோஜா மலர் மற்றும் எருக்கம் பூவிற்கிடையே கூட எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! சிவன் மீது இரண்டையுமே படைக்கிறார்கள். நம்மிடையே யார் யாரெல்லாம் மலர்கள் ஆவார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து விட்டுள்ளீர்கள். பாபா எங்களுக்கு நல்ல நல்ல மலர்கள் கொடுங்கள் என்று அவர்களைத்தான் எல்லோரும் தங்களிடம் அனுப்புமாறு கேட்கிறார்கள். யாரும் நல்ல சேவை செய்கிறாங்கன்னா அந்த சிஸ்டர் அனுப்புங்க, பிரதர் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்பொழுது நல்ல நல்ல மலர்களை எங்கிருந்து கொண்டு வருவது? மல்லிகை பூவோ சாதாரணமாக இருக்கும். இது தோட்டமாகும் அல்லவா? நீங்கள் ஞான கங்கைகளும் ஆவீர்கள். பாபாவோ கடலாக இருக்கின்றார் அல்லவா? இவர் பிரம்மபுத்திரா, பெரியதிலும் பெரிய நதி ஆவார். கல்கத்தாவில் பிரம்மபுத்திரா நதி மிகவும் பெரியதாகும். அங்கு கடல் மற்றும் நதியின் மிகப்பெரிய மேளா நடக்கின்றது. உண்மையில் ஞானக்கடல் பாபா ஆவார். இவர் உயிரூட்டமுள்ள ஞானக்கடல் ஆவார். நீங்கள் கூட உயிரோட்டமுள்ள ஞான நதிகள் ஆவீர்கள். அதுவோ தண்ணீரின் கங்கைகள் ஆகும். உண்மையில் நதிகள் மீது பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அசுர சம்பிரதாயத்தினர் இதையும் மறந்துவிட்டுள்ளார்கள். ஹரித்வாரில் கங்கை கரையோரத்தில் சதுர்புஜத்தின் படம் காண்பிக்கிறார்கள். அதற்கும் கங்கை என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த சதுர்புஜ, அதாவது 4 புஜங்கள் உடையவர் யார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் இச்சமயம் நீங்கள் சுய தரிசன சக்கரதாரி ஆகின்றீர்கள். நீங்கள் உண்மையான ஞான நதிகளாவீர்கள். அது தண்ணீரினுடைய நதி. அங்கு போய் ஸ்நானம் செய்கிறார்கள். ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. நதிகளை தேவியாக நினைக்கின்றனர், அவ்வளவே. மனிதர்களுக்கு ஒரு பொழுதும் 4, 8 புஜங்கள் இருப்பதில்லை. எதுவும் புரிந்து கொள்வதில்லை. பாபா நம்மை என்னவாக ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாமோ 100% அறிவில்லாமல் இருந்தோம். பாபாவின் மடியை அடைந்ததால் நாம் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகின்றோம். இங்கு ஒருவர் ராஜாவாக கூட இருக்கலாம். ஆனால்
சொர்க்கத்தின் சுகம் மற்றும் இப்பொழுதைய சுகத்திற்கிடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது என்றார் பாபா. உங்களிலும் கூட ஒரு சிலர் தந்தையை புரியாமல் இருக்கிறார்கள். ஆக தங்களையும் புரியாமல் இருக்கிறார்கள். நான் எவ்வளவு நறுமணம் அளிக்கின்றேன் என்று பார்க்க வேண்டும். தப்பும் தவறுமாக ஒன்றும் பேசுவதில்லையே, கோபப்படுவதில்லையே, இந்த குழந்தை எப்படி இருப்பார் என்று தந்தை சட்டென்று நடத்தை மூலமாக புரிந்து கொண்டு விடுகின்றார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள். எல்லோரும் ஒன்று போல பிரியமானவர்களாக இருக்க முடியாது. அப்பேற்பட்ட குழந்தைகளுக்காக உள்ளத்திலிருந்து இயல்பாகவே ஆசைகள் வெளிப்படுகின்றன. ஒரு தந்தைக்கு கீழ்ப்படியாத குழந்தை இருந்தார் என்றால் இப்பேற்பட்ட பையன் இல்லாமல் இருப்பதே நல்லது என்பார். எவ்வளவு அவப்பெயர் ஏற்படுத்துகிறார்கள். யாருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கின்றது என்பது சட்டென்று தெரிய வருகின்றது. இவர் நல்ல குழந்தையாவார், அவர் மோசமான குழந்தையாவார் என்று பாபா புரிய வைக்கின்றார். பாப்தாதாவை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, ஆஸ்தி அடையக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? இந்த ஞான மார்க்கத்தில் நியமங்கள் மிகவும் கடுமையாக, குழந்தை உரிமையாளராக ஆக முடியாது. அவரை குழந்தை என்று கருத மாட்டார்கள். பிறகோ கூறுவார்கள், நாங்களோ சிவபாபாவை வாரிசாக ஆக்கிக் கொள்வோம். பின் பாபா 21 பிறவிகளுக்கு எங்களுக்கு பதிலுக்கு கொடுப்பார். இதன் பொருள் பாபாவிடம் வந்து உட்கார்ந்து விடுவது என்பதல்ல. இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே எல்லோரையும் பராமரிக்கவும் வேண்டும், ஆனால் ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். அப்படியின்றி உங்களுடைய குழந்தைகள் ஆகியோரை தந்தை அமர்ந்து பராமரிப்பார் என்பதல்ல. இப்பேற்பட்ட சிந்தனை உடையவர்கள் அலையக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கு பாபாவிடமோ முற்றிலுமே தூய்மையானவர்கள் வேண்டும். தூய்மை இல்லாதவர்கள் யாருமே அமர முடியாது. இல்லை என்றால் கல் புத்தியாக ஆகிவிடுவார்கள். பாபா ஒன்றும் சாபம் கொடுப்பதில்லை, இதுவோ ஒரு நியமமாகும். பிறகு எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று தந்தை கூறுவார். கர்மேந்திரங்கள் மூலமாக ஏதாவது பாவம் செய்தார்கள் என்றால் இறந்தவர்கள் போல ஆகிவிடுவார்கள். மிக உயர்ந்த குறிக்கோளாகும். பாபாவின் குழந்தையானார் என்றால் பிறகு நோய் முழுவதும் வெளியில் அதிகமாக வெளிப்படும். பயப்படக்கூடாது. வைத்தியர்கள் கூட கூறுகிறார்கள், குறிப்பிட்ட இந்த மருந்தை உட்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வியாதி வெளியில் வரும், நீங்கள் பயப்படக்கூடாது சொல்லுவாங்க. இல்லை மாத்திரை போடுங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக ஜுரம் அது அடிக்கும், அதை பார்த்து பயந்துடாதீங்க, அதிகமாகிட்டு தான் அப்புறம் குறையுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் பாபாங்க கிட்ட ஞானம் இன்ஜெக்ஷன் போடும்போது உள்ளுக்குள்ளார வியாதி வெளியே வரும், உள்ளுக்குள்ளார இருந்தது வெளியே போகுது. அதனால் நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாதுன்றார் பாபா. தந்தை கூட அவரே கூறுகின்றார், நீங்கள் தந்தையினுடையவராக ஆனீர்கள் என்றால் மாயா ராவணன் உங்களை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்துவான், நிறைய புயல்களை எடுத்து வருவான். இப்பொழுது உங்களுக்கு சரி எது தவறு எது என்பது பற்றிய புத்தி கிடைத்துள்ளது. வேறு யாருக்குமே சரி எது தவறு எது என்பது பற்றிய புத்தி இல்லை. எல்லோருக்குமே விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி ஆகிவிட்டுள்ளது. அன்பான புத்தி உங்களிலும் கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப உள்ளது. அன்பான புத்தி உடையவர்கள் தந்தையின் சேவையை மிகவும் நன்றாக செய்வார்கள். தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இறைவனுடைய குழந்தையான பிறகு சிறிதளவு கூட அவருடைய கட்டளையை மீறும் செயலை செய்யக்கூடாது. இந்த கர்மேந்திரியங்களால் எந்த ஒரு தீய செயலும் செய்யக்கூடாது. தப்பும் தவறுமான வார்த்தைகள் பேசக்கூடாது. நல்ல குழந்தையாகி தந்தையின் ஆசிகளை பெற வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, ட்ரஸ்டியாகி தனது இல்லற விவகாரங்களை பராமரிக்க வேண்டும். ஞான மார்க்கத்தில் என்ன நியமங்கள் உள்ளனவோ அவற்றின்படி முழுமையாக நடக்க வேண்டும். சரி எது தவறு எது என்பதை புரிந்து மாயையிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க, தவிக்கின்ற யாசகர்கள் தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணிக்கக்கூடிய சர்வ கஜானாக்களாலும் நிரம்பியவர் ஆகுக. எப்படி அலைகளில் ஆடுகின்ற அல்லது மூழ்கிவிட்ட ஆத்மா ஒரு துரும்பின் உதவியை தேடுகின்றாரோ, நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு கட்டை கிடைக்குமான்னு தேடுறாங்க. அதுபோல துக்கத்தின் ஓர் அலையை வரவிடுங்கள். பிறகு பாருங்கள், சுகம் சாந்தி வேண்டுகின்ற அநேக ஆத்மாக்கள் தவித்தபடி உங்கள் முன் வருவார்கள். அத்தகைய தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணிப்பதற்காக தங்களை அதீந்திரிய சுகம் மற்றும் சர்வ சக்திகளால்
சர்வ கஜானாக்களால் நிரப்பி வையுங்கள். சர்வ கஜானாக்களும் அந்த அளவு சேமிப்பாகி இருக்க வேண்டும். அதனால் தங்களின் ஸ்திதியும் நிலையாக இருக்க வேண்டும். மேலும் மற்ற ஆத்மாக்களையும் நிரம்பியவர்களாக ஆக்க வேண்டும்ன்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, நன்மையின் பாவனை வைத்து அறிவுரை கொடுப்பீர்களானால் அந்த அறிவுரைகள் உள்ளத்தை தொடுவதாக இருக்கும். அந்த பாவனையோடு கொடுக்கணும். இவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும், இவங்க அதை ரியலைஸ் பண்ணணும். அதனால் அந்த நன்மையின் பாவனை இருக்கும்போது நாம் கொடுக்குற அறிவுரையை அவங்க ஏற்றுப்பாங்க. இவங்க நம்முடைய நன்மைக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்யக்த இஷாரா, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவராக்குங்கள். சதா மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஞானத்தின் குணமாகும். இதில் ஆன்மீக தன்மையை மட்டும் சேர்க்க வேண்டும். அதாவது ஆன்மீக மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியின் சமஸ்காரமும் கூட ஒரு வரதானமாகும். அது சமயத்தில் மிகுந்த சகயோகம் கொடுக்கும். யார் சுயம் சதா மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட மனதினராக இருந்தாலும் அவர்களை மகிழ்வித்து விடுவார்கள். சரளமான இயல்பு உள்ளவர்கள் தங்கள் மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தின் மூலம் பாரமான வாயு மண்டலத்தையும் கூட லேசானதாக ஆக்கிவிடுவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.